10th முடிச்சுட்டு 11th அண்ட் 12th காமர்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் குரூப் எடுக்க போகிறீங்களா? 11th அண்ட் 12th காமர்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் குரூப் முடிச்சுட்டு காலேஜில் பிகாம் சேர போகிறீங்களா? அப்போ இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு தான். இந்த வீடியோவை ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கலாம், பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கலாம். ஏற்கனவே காமர்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் குரூப் எடுத்தவங்க, நம்ம எடுத்த குரூப் ஓகேவா இல்லையாங்கிற டவுட்டில் இருக்கிறவங்க, அவங்க அத்தனை பேருக்கும் இந்த வீடியோ நிச்சயம் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். காமர்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் குரூப் படிச்சிருந்தா நமக்கு இருக்கிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஓன் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெளிவாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டெப் அப் இன்சைட்ஸ். நான் ஹேமந்த். நம்ம இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி தான், இப்போ 10th ரிசல்ட் வந்திருக்கோம். 11th அண்ட் 12th ஸ்டடீஸை ஸ்டார்ட் பண்ணணும். 11th அண்ட் 12th காமர்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் குரூப் எடுக்கிறத பற்றி ஒரு ப்ராப்பர் புரிதல் நம்ம ஊரில் இல்லை. 11th அண்ட் 12th காமர்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் குரூப் எடுத்தா ஃபியூச்சர் எப்படி இருக்கும், ஃபியூச்சர்ல ஸ்கோப் எப்படி இருக்கும், அந்த 11th அண்ட் 12th நம்ம என்ன கற்றுக்குவோம், எப்படி கற்றுக்குவோங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கணும். இன்னைக்கு நம்ம கூட வந்திருக்கிறது டாக்டர் பி பாஸ்கரன் சார். வணக்கம் சார். சாரை பற்றி சொல்லணும்னா, ஏற்கனவே நம்ம சேனல்ல பிஹெச்டி எப்படி பண்றது, பிஹெச்டி பற்றி ஒரு டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தாங்க. சாரோட கார்டு டாக்டர் பி பாஸ்கரன். சார் படிச்சதெல்லாம் நான் சொல்றேன்: பிகாம், எம்காம், எம்ஃபில், பிஹெச்டி, எம்பிஏ, எம்ஏ தமிழ், எம்ஏ சைக்காலஜி, பிஜி டிபிஎம், எம்எஸ்சி சைக்காலஜி. ஓகே, சாரி, எம்எஸ்சி சைக்காலஜி அண்ட் பிஜி டிபிஎம். ஹெட் ஆஃப் காமர்ஸ் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில செனட் மெம்பரா இருந்திருக்காங்க, என்எஸ்எஸ் ப்ரோக்ராம் ஆஃபீஸரா இருந்திருக்காங்க, என்ஏஎஸ்சி கோஆர்டினேட்டரா இருந்திருக்காங்க. காமர்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் குரூப்பை பத்தி சாரை விட தகுதியானவரா வேற யாரும் இருக்க வாய்ப்பு இல்லை சார். இல்ல, நம்ம நட்புங்கிறது ஓகே சார். எத்தனையோ நான் பார்த்துருக்கேன் சார். ஈவன் காமர்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் குரூப்பை பத்தி ஒரு சொல்றீங்களான்னு கேட்கும் போது, இல்லைங்க இதெல்லாம் இன்னும் ஒரு பெரிய குரூப், எல்லாம் இன்ஜினியரிங் குரூப் எடுத்துருப்போங்க, பயாலஜி குரூப் எடுத்துருப்போங்க அப்படிங்கிறாங்க. மெயின் திங், காமர்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் தெரிஞ்சவங்க, இந்த கணக்கு வழக்கு பார்க்க தெரிஞ்சவங்க தான் ஃபியூச்சர்ல தெரியவோ ஒரு மாஸ்டரா இருப்பாங்க. கரெக்ட் தான் சார்? சொல்லுங்க சார். இப்போ 10th முடிச்சாச்சு சார், ஒரு ஸ்டூடெண்ட் 10th முடிச்சிட்டாங்க. அவங்க 11th காமர்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் குரூப் எடுக்கலாமா? இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 11th அண்ட் 12th காமர்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் குரூப்போட புரிதல் எனக்கு எப்படி இருக்குன்னா, ஸ்கூல்லையும் சரி வீட்லையும் சரி, சயின்ஸ் ஒழுங்கா வரலையா, 11th 12th பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நீங்க படிக்க மாட்டீங்க, நீங்க காமர்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் குரூப் எடுத்துட்டு போயிடுங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னு வீட்டில் சொல்றாங்க. இதுலையும் ஸ்கூல்லையும் நமக்கு ஒழுங்கா படிப்பு சயின்ஸ் வரலன்னா அப்படிதான் எடுத்துட்டு போனோம். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அங்க வராது, 11th 12th வராது, ஈஸியா பாஸ் பண்ணிடலாம், அது சிம்பிளான குரூப் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் எப்படி திட்டுறதுல இந்த இதெல்லாம் ஏன், எதுக்காக நீ இந்த மாதிரிலாம் இந்த நல்ல குரூப்பை ஸ்பாயில் பண்ற, போய் எங்கன்னா காமர்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் குரூப் எடுத்துக்கிட்டா நான், அது ஒரு புரியுது, அது ஒரு டாபிக். ஸ்கூல்ல பயாலஜி குரூப், கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தவனா நல்லா பெரிய ஆள மாதிரியும், காமர்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் குரூப் எடுத்தா ஸ்கூல்ல கிளாஸ் ஸ்கூலை விட்டு ஒதுக்குறோமா, ஸ்கூல்ல ஒதுக்குறோமா இருக்கும், அவனெல்லாம் ரொம்ப தாழ்வாகவும் நினைக்கிறது இருக்கு சார். சொல்லுங்க சார், காமர்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் குரூப்போட ஒர்த் இல்லையா, இருக்கலாமா வேணாம்? சொல்லுங்க சார். இந்த சேனல் பார்த்துக்கிட்டு அத்தனை வியூஸ் அன்பு கலந்த வணக்கம். இந்த சேனல் பார்க்குற அத்தனை வியூஸும் வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு திருவாரூர் தியாகராஜ பெருமானை போற்றி வணங்குகிறேன். நண்பர் ஹேமந்துக்கும் எனது வாழ்த்துக்கள். இப்ப நிறைய சொன்னீங்க, இந்த காமர்ஸ் அக்கௌண்டன்ஸை பற்றி சரியா புரிதல்கள் இல்லை அப்படின்னு. ஸ்கூல்லேயே ஆசிரியர்களே வேறுபடுத்தி காட்டுறாங்க அப்படின்னு. as far as my perception is concerned, அப்படி வேறுபடுத்தி காட்ட மாட்டாங்க. ஏன்னா எதையும் எதோடையும் கம்பேர் பண்ணக்கூடாது. ஒன்னொன்னுக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்கு. இப்ப அல்வாவும் ஸ்வீட்டு தான், பால்கோவாவும் ஸ்வீட்டு தான். ஆனா இதனுடைய ப்ராசஸ் வேற, அதனுடைய ப்ராசஸ் வேற. ஜாங்கிரியும் ஸ்வீட்டு தான், அதனுடைய ப்ராசஸ் வேற. பட் இதோட இதை கம்பேர் பண்ணக்கூடாது, இதோட இதை கம்பேர் பண்ணக்கூடாது. எல்லாமே ஸ்வீட் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் பார்க்கணும். ஒவ்வொருத்தங்களுக்கும் சில ஆற்றல்கள் உண்டு. சில பேருடைய மனநல சக்தி ஜாஸ்தியா இருக்கும், அக்கௌண்டிங் நாலேஜ் நல்லா இருக்கும். அக்கௌண்டிங் பேஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மேத்தமெட்டிக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் இஸ்
கேம், அது ஒரு ஒரு மைண்ட் கேம் தான் சொல்லணும். டக்கு டக்கு டக்குன்னு போடுறது. ரைட். இப்போ வந்து காமர்ஸ் படிச்சா என்னன்னு கேட்டிருக்கீங்க, பயாலஜி குரூப் என்னன்னு கேட்டிருக்கீங்க. இப்ப காமர்ஸ் பயாலஜிய ஒப்பீடு செய்யக்கூடாது. சில பேருடைய தாட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும். இப்ப அவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் குரூப் நாடுவாங்க. இப்ப அந்த ஃபர்ஸ்ட் குரூப் படிக்காம யூபிஎஸ்சி சாதாரணமா ஒரு டிகிரி படிச்சு, பிஏ எக்கனாமிக்ஸ் படிச்சு அல்லது பிகாம் படிச்சு அதுக்கப்புறமா யூபிஎஸ்சி எழுதி மிகப்பெரிய ஆளுமைகள் ஆகுவாங்க. டாக்டருக்கு படிச்சவங்க கூட ஐஏஎஸ் எழுதி கலெக்டர் ஆகணும், நிர்வாகத்துல போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப நிர்வாகம் அப்படிங்கிறது என்னன்னா அட்மினிஸ்ட்ரேஷன். ஐஏஎஸ் ஐபிஎஸ் சொல்றோம் எனக்கு தெரிஞ்ச வகையில. சுப்ரீம் போஸ்ட் எது அப்படின்னா சில பேர் ஐபிஎஸ் நாடுவாங்க. பட் அதை விட ஐஆர்எஸ் இருக்கு, ஐஎஃப்எஸ் இருக்கு. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதத்துல சாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் நிர்வாகத்துல ஒரு ஐபிஎஸ் ஆபீசரை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், ப்ரொமோஷன் பண்ணணும்னா மேக்சிமம் யாருடைய கையெழுத்து வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐஏஎஸ் ஆபீசருடைய கையெழுத்து தான். அவங்க தான் அந்த இடத்துல நிர்வாகத்தன்மை வாய்ந்தவர்களாக அரசு வந்து ஐஏஎஸ் படிச்சவங்களுக்கு தான் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சட்ட ரீதியிலான முதன்மை, யாரையும் டிகிரேட் பண்ணல, முதல்ல சாய்ஸ் அவங்களுக்கு கொடுக்குது. சீஃப் செக்ரட்டரி தான் கைது போடுறாரு. இப்ப இந்த நாட்டுல நிறைய பிசினஸ் பண்ணணும், யார் வேணாலும் பிசினஸ் பண்ணலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பட் அந்த பிசினஸ்ல இருந்து எப்படி பணத்தை சம்பாதிக்கிறது, அந்த வரவு செலவு கணக்கை எப்படி மெயின்டைன் பண்றதுங்கிறதுலாம் ஆட்களுடைய பற்றாக்குறை. ஒரு ஹெச்ஆர் வந்து எம்ப்ளாயி நல்லா நிர்வாகம் பண்ணலாம். பட் கேஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்களா, அந்த கேஷை எப்படி நம்ம கையில வச்சுக்கணும், எப்படி எதிர்காலத்துக்கு அலோகேட் பண்ணணும், ரன்னிங் எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி செய்யணும், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி கொண்டு போகணும், இதை யார் நல்லா செய்ய முடியும்னு கேட்டீங்கன்னா ஃபண்டமெண்டலா அக்கௌண்டிங் நாலேஜ் உள்ளவங்க அதை நல்லா செய்வாங்க. எஸ். அப்ப அக்கௌண்டிங் நாலேஜ் இருக்கணும். அக்கௌண்டிங் நாலேஜ் இருந்தா பலதரப்பட்ட போஸ்டுக்கு அவங்க போகலாம். ஒரு கம்பெனிக்கு வந்து நிதி அட்வைசரா, பைனான்சியல் அட்வைசரா போகலாம். எம்ப்ளாயியை எப்படி ரெக்ரூட் பண்றதுங்கிறதுக்கு அவங்க டிப்ஸ் கொடுக்க முடியும். கேஷ் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம், இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். எப்படி வந்து கணக்கை வந்து இன்னும் செலவை குறைச்சி, இப்போ காஸ்ட் அக்கௌண்டன்ட்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா செலவை குறைச்சி எப்படி லாபத்தை அதிகரிக்கிறதுன்னு பார்ப்பாங்க. அப்ப இந்த மாதிரியான அட்வைஸ் எல்லாம் யாரால கொடுக்க முடியும், அதிகமா யாரால கொடுக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காமர்ஸ் படிச்சு அக்கௌண்டிங் நாலேஜ் உள்ளவங்களால தான் கொடுக்க முடியும். சரி சார், காமர்ஸ் படிக்கிறதுனால என்ன பலன்னா, கிட்டத்தட்ட பிகாம் படிக்கிறப்ப என்னை பொறுத்தவரை நான் வந்து திருவிக அரசு கலைக்கல்லூரி திருவாரூர்ல தான் 81, 84 பிகாம் படிச்சேன். 84 அப்பதான் காலேஜோட புரிதெல்லாம். ஆமா, 84, 86 வந்து எம்காம் வந்து பூண்டி காலேஜ்ல மிக பெரிய ஆளுமை உள்ள கல்லூரி ஏவிவிஎம் ஸ்ரீ புஷ்பம் கல்லூரி பூண்டி. அது வந்து அந்த கல்லூரிக்குலாம் நான் கையெழுத்துக்கு போகணும். நான் படிச்ச கல்லூரி, நான் படிச்ச காலத்துல எல்லாம் பூண்டி காலேஜ்லயும் சரி, திருவிக்க அரசு கலைக்கல்லூரிலையும் சரி மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இருந்தாங்க. அவங்கெல்லாம் தான் நம்மளை ஷேப் பண்ணாங்க. இப்படி அவங்களுடைய ஆளுமை, இந்த பர்சனாலிட்டி, அவங்க போட்டுட்டு வந்து கிளாஸ் நடத்துற அந்த அதை பார்க்கறதுக்கு நம்மளும் ப்ரொஃபஸர் ஆக மாட்டோமான்னு எனக்கு ஒரு விதையை ஊன்னது பூண்டி புஷ்பம் கல்லூரி தான். அங்க அந்த கோட்டு டை கொண்டு மிகப்பெரிய ஆளுமைகள். அப்ப இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாணவர்கள் ஷேப் பண்றாங்க. எவர்கிரீன் பிகாம் மட்டும் எவர்கிரீன். இப்ப எல்லாம் ரீசன்ட் பார்த்து கொரோனாவுக்கு முந்தைய காலம், கொரோனாவுக்கு பிந்தைய காலம், கிபி மாதிரி கோபின்னு பாத்தீங்கன்னா, கொரோனாவுக்கு பின்னாடி எல்லாராலும் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, சயின்ஸ் குரூப் எல்லாம் அடிவாங்கி, பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி பிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, இதெல்லாம் சேர்றதுக்கு ஆள் இல்லை. ஏன், என்ன ரீசன்னா இதெல்லாம் வெளியிடலாம் கருதுதான். பிகாமுக்கு மட்டும் எவர்கிரீன் சேர்ந்துகிட்டே இருக்கு, பிபிஏ சேர்ந்துகிட்டே இருக்கு. பிகாமுக்கு பாத்தீங்கன்னா 3 செக்ஷன் 4 செக்ஷன் ஓபன் பண்றாங்க ஒவ்வொரு காலேஜ். பிபிஏலையும் அதை மாதிரிதான் 2 செக்ஷன் 3 செக்ஷன். இப்ப பிகாம் படிச்சா என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய வாய்ப்பு இருக்கு. துரதிருஷ்டவசமா
மாணவர்கள் அதை சரியா பயன்படுத்தல, இல்ல அவங்களுக்கு வந்து அதுக்கு தகுந்தாற் போல உங்களை மாதிரி ஒரு நல்ல ஊடக வழிகாட்டு. அதுதான் நான் சொல்லுவேன். பிகாம் முடிச்ச பிறகு சிஏ பண்ணணும். பிகாம் படிச்சுதான் சிஏ பண்ணணும்னு இல்ல, பிளஸ் டூ படிச்சு பிகாம் சொல்றீங்க. இப்ப நம்ம பிகாம் படிக்க சேரணும்னாலும் நம்ம 11th and 12th காமர்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் தான் எடுக்கணும். ஆமா. இப்ப இந்த காமர்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் எடுக்கிறவனுக்கு அது எடுக்கும் போதே தெரியுமா நம்ம சிஏ ஆகலாம், சிஏ படிக்கலாம்ன்றது அப்ப தெரிஞ்சுக்கலாம். ஒரு காலத்துல தெரியாம இருந்திருக்கலாம். இப்ப உள்ள ஜெனரேஷன் எல்லாமே ஓரளவு பேரண்ட்ஸ் நாலேஜ் உள்ளவங்களா இருக்கிறதுனால பையனுக்கு சொல்லி தர்றாங்க. நீ பிகாம் படிக்கலாம், எம்காம் படிக்கலாம், பிபிஏ படிக்கலாம், பிகாம் முடிச்ச உடனே சிஏ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தராங்க. ஸோ ஓரளவுக்கு ரீசன்ட் பாஸ்ட்ல ஓரளவுக்கு பேரண்ட்ஸுடைய சப்போர்ட் கிடைக்கிறதுனால, பேரண்ட்ஸுடைய ஃபீட்பேக் அவங்களுக்கு கொடுக்கறதுனால பசங்க ஆப்ட் பண்ணுது. அது எல்லாத்தையுமே இல்லை, நான் டாக்டர் ஆகணும் அப்படின்னு பசங்க நினைக்கிறதே ஒழிய, நான் இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறதே ஒழிய, முக்காவாசி பசங்க நான் அக்கௌண்டன்ட் ஆகணும், நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகணும், நான் ஆடிட்டர் ஆகணுங்கிற ஒரு விதை இந்த டாக்டரையும் இன்ஜினியரிங் கம்பேர் பண்றப்ப இது குறைவா இல்ல. அதுதான் அது குறைவா. அதுக்கு ஏன் அப்படின்னா சமூகத்திலேயே அதை பத்திய புரிதல் ரொம்ப இல்லாம. அதாவது பேங்க்ல வேலை பார்க்கறாங்கன்னா, அந்த பேங்க்ல ஒரு பேங்க்ல ஒர்க் பண்றாங்கன்னா அங்க வந்து என்ன மாதிரியான அக்கௌண்டன்ட் இருக்காங்க, அவங்க என்ன மாதிரியான கால்குலேஷன் பண்றாங்க, ஈஸியா சொல்லிடலாம். இப்ப வந்து ஒரு ஒரு முதுகெலும்பு நிதி சார்ந்த விஷயம். ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நிதி சார்ந்த விஷயம் தான். இப்ப மாண்புமிகு நிதியமைச்சர் ஒரு பட்ஜெட் போடுறாங்க அப்படின்னா அந்த பட்ஜெட்டுக்கு பின்னாடி எத்தனை அக்கௌண்டிங் நாலேஜ் உள்ளவங்க ஃப்ரேம் பண்ணி கொடுக்குறாங்கிறது வெளியில தெரியாது. அது வெளியில தெரியாத வேர்கள். வெளியில சொல்றாங்களே ஒரே நிதியமைச்சர் வந்து பட்டியலிட்டு இது நேரடியான வருவாய், இது மறைமுக வருவாய், டைரக்ட் டாக்ஸஸ், இது இன்டைரக்ட் டாக்ஸஸ், டாரிஃப் எப்படி போடுறோம், இதுக்கு வந்து எக்ஸ்போர்ட் டியூட்டி என்ன, அதாவது எல்லாமே ரெவென்யூ தான். வருவாய்னு சொல்றோம், ரெவென்யூ, அந்த ஒரே வார்த்தை இங்கிலீஷ்ல ரெவென்யூ. பட் அக்கௌண்டிங் நாலேஜ்ல பாத்தீங்கன்னா செஸ்ன்னு ஒரு வார்த்தை, சிஎஸ் செஸ், டாரிஃப்னு ஒரு வார்த்தை, சர்சார்ஜ்னு ஒரு வார்த்தை, டாக்ஸ்னு ஒரு வார்த்தை, டோல்னு ஒரு வார்த்தை, டியூட்டின்னு ஒரு வார்த்தை, கஸ்டம்ஸ் டியூட்டி அதெல்லாம் சொல்றாங்க, டியூட்டின்னு ஒரு வார்த்தை. இவைகள் எல்லாமே கைண்ட் ஆஃப் ரெவென்யூ டு தி பாத்தீங்கன்னா இது ஒன்றும் செஸ், இது டியூட்டி கட்டுறேன், இது இன்கம் டாக்ஸ் கட்டுறேன், டாக்ஸ் கட்டுறேன் அப்படின்னா இது எல்லாமே கைண்ட் ஆஃப் ரெவென்யூ டு தி கவர்மெண்ட். பட் அதை ஃப்ரேம் பண்றது யார்? ஒரு அக்கௌண்டிங், ஒரு அக்கௌண்டன்ட்னு சொல்லாம நல்லா சொல்லணுமா அக்கௌண்டிங் நாலேஜ் உள்ளவன், அக்கௌண்ட் அட்வைசர், ஃபினான்ஸ் financial advisor, financial advisor, those who have thorough knowledge about finance. இன்னைக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றதுக்காக இருக்கு, இந்த செலவை குறைக்கிறதுக்கு அட்வைஸ் பண்றதுக்காக. நீங்க வந்து செலவை குறைக்க வருமானம் அதிகரிச்சுக்கிட்டே புரியுதா? செலவை குறைச்சிங்கன்னா வருவாய் கூட, அந்த செலவை எப்படி குறைக்கிறதுன்னு சொல்லி தரதுக்காக. அதுக்கு நம்ம 11th 12th அக்கவுண்ட்ஸ் குரூப் எடுக்கிறோம். அக்கவுண்ட்ஸ் குரூப் ஒருத்தர் சொல்றீங்க. டெஃபினட்டா நீங்க ஒரு அளவுக்கு தான் உங்களை கையை பிடிச்சி படியில ஏற்றிக்கணும். அதுக்கு மேல நீங்க ஏறிக்க வந்து, இப்ப நான் பிகாம் படிக்கணும்னு நினைச்சேன், எங்க அப்பா பிகாம் படிக்க வச்சாங்க. எம்கா படிக்கணும்னு நினைச்சேன், எம்கா படிக்க வச்சேன். நீங்க 11th 12th என்ன படிச்சீங்க? அக்கவுண்டன்சி, வொகேஷனல் குரூப். ஐ காட் ஸ்கூல் செகண்ட். ஸ்கூல் செகண்ட். எனக்கும் ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டுக்கும் 6 மாதம் தான் வித்தியாசம், 6 மாதம் தான் வித்தியாசம். லாங்குவேஜ்ல அவர் கூட வந்துட்டாரு. நான் வந்து ஐ காட் அப்பவே 200க்கு 200 போட மாட்டேன் அக்கௌண்டன்சி, 200க்கு 199. நீங்க 200க்கு 196 காமர்ஸ். ஓகே. அது இந்த பெருமைகள் எல்லாம் எனக்கு உண்டான பெருமைகள். என்னுடைய ஆசான் அப்ப +1 வேணுகோபால் சார் இருந்தார் திருவாரூர்ல, அவருக்கு தான் அந்த பெருமை. அதாவது தூக்கி விட்டார் ஆசிரியர். அக்கௌண்டன்சி அவ்வளவு தரவா எனக்கு கொடுப்பாரு. உங்களுக்கு சொல்லி கொடுக்குறவங்களுக்கும் அந்த ஃபினான்ஷியல் அட்வைசருக்கான நாலேஜ் இருக்குமா? டெஃபினட்டா. அதனாலதானே சொல்லி கொடுக்க முடியுது. இப்ப பிகாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிகாம்ல வந்து அக்கௌண்டன்ஸ் பேப்பர் மட்டும் இல்ல, ட்ரேட் இருக்கு, கமர்ஷியல் லா இருக்கு, லா பேப்பர் உண்டு, லா பேப்பர் உண்டு, மேத்தமெட்டிக்ஸ் ஒரு பேப்பர் உண்டு,
இன்சூரன்ஸ். இப்ப பிகாம் படிச்சவனுக்கு இன்சூரன்ஸ் நாலேஜ் இருக்கும், காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் நாலேஜ் இருக்கும், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் நாலேஜ் இருக்கும், பேங்கிங் நாலேஜ் இருக்கும், இன்சூரன்ஸ் நாலேஜ் இருக்கும், எக்கனாமிக்ஸ் நாலேஜ் இருக்கும், லா மெர்கன்டைல் லாவோ கமர்ஷியல் லாவோ நாலேஜ் இருக்கும், ஆண்டர்பிரினர் நாலேஜ் இருக்கும். இவைகள் எல்லாமே செறிவூட்டப்படும். இம்பாக்டிங் த நாலேஜ், IMPR, இம்பாக்ட் த நாலேஜ். அப்ப அந்த ட்ரைனிங் இஸ் an act of increasing the knowledge ன்னு சொல்லுவாங்கல்ல, a kind of training தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறது. அப்ப இது கொடுக்குறப்ப அக்கவுண்டிங்கை பத்திய நாலேஜ் எல்லாருக்கும் கூடுதலாக வரும். சார் இன்னைக்கு வந்து டேலி இந்த வேலை எல்லாத்தையும் பார்த்துட்டு சார் வாதத்துக்கு கமெண்ட்ஸ்ல கூட வரும், நான் பிகாம் படிக்கல ஆனா அக்கவுண்டிங் நாலேஜ் உண்டு, டேலி சாஃப்ட்வேர் வச்சு போடுறேன். டேலி சாஃப்ட்வேர் வச்சு போட்டீங்கன்னாலும் டேலி சாஃப்ட்வேர்ல ஒரு பிரச்சனைனா அது சரி பண்றது ஒரு அக்கவுண்டிங் நாலேஜ். அதனால எல்லா காலத்திலயும் பிகாமுக்கு எவர்கிரீன் அது. இப்போ சார் அந்த இந்த 11th 12th இருக்கிற அக்கவுண்ட்ஸ் குரூப்பும் பிகாம்ல இருக்கிற சப்ஜெக்ட்ஸும் இந்தியன் எக்கனாமிக்ஸ் கூட எந்த அளவுக்கு ஒத்து போகணும்? பேஸ் அப்படின்னா சோஷியல் சயின்ஸ். சோஷியல் சயின்ஸ்ல இருந்து டெரிவேட் ஆனது தான் பிகாம். எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸ்ல இருந்து டெரிவேட் ஆனது தான் காமர்ஸ். காமர்ஸ்ல இருந்து டெரிவேட் ஆனது தான் பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், மேனேஜ்மெண்ட், சிஏ, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிபிஏ, இப்படின்னு பேங்கிங் மேனேஜ்மெண்ட், இப்படி வரிசை. பேஸ் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு எக்கனாமிக்ஸ் தான். எக்கனாமிக்ஸ்ல இருந்து டெரிவேட் ஆனது தான். அதனாலதான் டெல்லியில போய் பாத்தீங்கன்னா இப்பவும் எக்கனாமிக்ஸ் அங்க டிமாண்ட் ஜாஸ்தி. எக்கானமிஸ்ட் எல்லாரும் மன்மோகன் சிங் அவ்வளவு தரவான எக்கானமிஸ்ட். டாக்டர் மன்மோகன் சிங் வந்து தரம் நல்ல நாலேஜ் உள்ளவர். அவர் தான் ஆர்பிஐல தான் ஒர்க் பண்ணாரு. அப்ப பேசிக் ஃபண்டமெண்டல் நாலேஜ் எல்லாம் சிங்கிள் பாயிண்ட் டாக்ஸ்ங்கிறது எப்படி போடுறது, மல்டி பாயிண்ட் டாக்ஸ் எப்படி பண்ணணும், இது எல்லாமே கால்குலேஷன் வரும். அப்ப அக்கௌண்டிங் நாலேஜ் உள்ளவங்க இருப்பாங்க. சரி, அக்கௌண்டிங் நாலேஜ் எப்படி வளர்க்கணும்? ஓரளவுக்கு நீங்க பிகாம் படிக்கிறப்பவே வெறும் நான் 35 மார்க்குக்காக எழுதணும்னு இருக்கக்கூடாது. அந்த அக்வயரிங் நாலேஜ் அது எந்த அளவுக்கு நீங்க டெப்தா போய் கத்துக்கணுமோ கத்துக்கணும். ஒண்ணும் இல்ல சார், அக்கௌண்டிங் நாலேஜ் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா, கொஞ்சோண்டு கம்ப்யூட்டர் நாலேஜ் வச்சிருக்கீங்கன்னா, ஒரு 1000 கிளையண்ட் நீங்க கையில வச்சிருக்கீங்கன்னா போதும். இன்கம் டாக்ஸ் எப்படி ஃபைல் பண்றது, ஜிஎஸ்டி எப்படி ஃபைல் பண்றது, சொந்த தொழில் பண்ணலாம். 1000-2000 பேர் கையில வச்சா போதும். அது இருந்தா போதும். வருஷத்துக்கு இவங்க எல்லாருக்கும் நீங்க அப்லோட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா, இப்ப நான் இருக்கேன், இவ்வளவு இருக்கு, நான் இருந்தாலும் நான் ஒரு ஆடிட்டர் வழியா தான் நான் போய் ஃபைல் பண்றேன். அந்த ஃபைல் ஈஸியா பண்ணலாம். இன்கம் டாக்ஸ் போர்ட்டல்ல போய் நம்ம பண்ணலாம்னு இதா இருந்தாலும் சில நேரங்கள்ல ஏன் இது நம்ம ரிஸ்க் எடுத்துட்டு தரவு நாலேஜ் உள்ளவர்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா அதனால அப்லோட் பண்ணிடுவாரு. அவருக்கு அவரு சார்ஜ், சர்வீஸ் சார்ஜ் கேட்கிறாரு, கொடுத்துட்டு போயிருவோம் அப்படிங்கிறது. சொந்த தொழிலாகவும் பண்ணலாம் சார், தாராளமா பண்ணலாம். லீகல் அட்வைசரா போகலாம். பிகாம் முடிச்ச பிறகு எம்பிஏ பண்ணலாம். எம்பிஏ பண்ணி இல்ல உங்களுக்கு நல்ல ஒரு ஆர்கியூ பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னா பிஎல் பண்ணலாம். எல்எல்பி லா பண்ணலாம். எம்பிஏ பண்ணலாம். எம்பிஏல எடுத்துக்கிட்டீங்கன்னா எம்பிஏ ஜெனரல் இருக்கு. எம்பிஏல வந்து அக்கௌண்ட்ஸுக்கும் கேஷ் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஆள் இருக்கு. எல்லாருமே எம்பிஏ ஹெச்ஆர் பண்ணணும், ஈஸியா போகணும்னு நினைக்கிறேன். எம்பிஏ ஹெச்ஆர் நிறைய இருக்காங்க. அக்கௌண்டிங்க்கும் கேஷ் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இன்வென்டரி மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஆள் பற்றாக்குறைய. அப்ப அவங்களுக்கு தான் டிமாண்ட் ஜாஸ்தி. சார் இப்ப சொல்லுங்க சார், இப்ப சொன்னீங்க இப்போ ஒரு 11th 12th அக்கௌண்ட்ஸ் குரூப் எடுத்தவங்க 11th 12th அந்த 12th முடிச்சுட்டு காலேஜ் சேர்ற நேரத்துக்கு ஒரு இடத்துல பார்ட் டைமாவோ ஒரு அக்கௌண்டன்டாவோ ஒரு அக்கௌண்ட்ஸ்ல ஒரு சின்ன ஒரு ஒர்க் 11th 12th அக்கௌண்ட்ஸ் குரூப் படிச்சவங்களால அவங்க சப்ஜெக்ட் ரிலேட்டடா போக முடியும். தாராளமா முடியும். இப்ப எல்லாம் வந்து ஃபுல் டைமா காலேஜ்ல இல்ல கோர்ஸ் ஸ்கூல்ல முடிச்சுட்டு தாராளமா பண்ணுவோம். ஒரு ஆடிட்டர் போய் அவங்க பிராக்டிஸ் பண்ணாங்க. ஆடிட்டர் பார்ட் டைமா பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா, இப்ப 2-3 ஆடிட்டர் சாயந்தரம் 5 மணிக்கு மேல காலேஜ் படிக்கிற பையனையும் சரி, +2 படிக்கிற பையனையும் வந்து ஆபீஸ்ல ஒர்க் பண்ண சொல்லி அவங்களுக்கு எப்படி எப்படிலாம் அதை பண்ணணுங்கிற சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கு ஏதோ ஒரு ரெமுனரேஷன் கொடுக்குறாங்க. தாராளமா சொல்லுங்க. பல ஆடிட்டர் வந்து தங்கிட்ட வந்து சின்ன சின்ன பையன்களை சேர்த்து அவனுக்கு வந்து
ட்ரைனிங் கொடுத்து அவன் ஒரு 500 கிளைண்ட்ஸ் 600 கிளைண்ட்ஸ்னு வச்சுக்கிறானே. ஓகே சார், இப்போ 11th 12th அக்கவுண்ட்ஸ் குரூப் எடுக்கிறது இன்ஜினியரிங்கை விட பெஸ்ட்னு சொல்றீங்களா? நான் அப்படி சொல்ல மாட்டேன். இத விரும்புறவங்க அதை இன்ஜினியரிங் போயிடும், டாக்டருக்கு விரும்புறவங்க அதுக்கு போயிடும். அக்கௌண்ட்ஸ் நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சார், நான் சொல்ல ஜெனரலா கிளாஸ்ல சொல்றேன், நமக்கு 2 ஐ இஒய். நான் சொல்லுவேன் 2 ஐ இருக்கும். ஐ ஃபார் இந்தியன். ஒன்னு இன்ட்ரெஸ்ட், இன்னொன்னு இன்வால்வ்மெண்ட். இன்ட்ரெஸ்ட், இன்வால்வ்மெண்ட். ஓகே. ஒரு ஐ இன்ட்ரெஸ்ட், இன்னொரு ஐ இன்வால்வ்மெண்ட். நீங்க எந்த நீங்க இப்போ யூடியூப்ல எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டோ இன்வால்வ்மெண்ட்டோ இல்லாம வந்து என்ன நீங்க பேட்டி கேட்டீங்கன்னா அது ஒரு நல்ல எஃபெக்டிவா இருக்காது. அதே மாதிரி ஹேமந்த் கேட்கிறாரு, நமக்கு தெரிஞ்சது சொல்லுவோம் அப்படின்னு நான் நினைச்சு நான் அதுல ஒரு இன்ட்ரெஸ்டோ இன்வால்வ்மெண்ட்டோ இல்லை அப்படின்னா அப்பவும் அது சொல்றாரு. என்னை விட மிகப்பெரிய ஜாம்பவான்கள்லாம் உண்டு. பேராசிரியர் பணியில என்னை விட மிகப்பெரிய ஜாம்பவான்கள், என்னை விட தரவு நாலேஜ் உள்ளவங்க, என்னை விட நிறைய கெஸ்ட்காரங்களா இருக்காங்க. நம்ம யாரையும் இது கம்பேர் பண்ண, அது அவங்க. இப்ப எனக்கு நான் இன்னைக்கு இவ்வளவு 10 டிகிரி படிச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஆசிரியர் சொல்லி கொடுத்த ஒரு விஷயம். அப்ப ஸ்கோப் பிகாம் படிச்சவங்களுக்கு நிறையவே இருக்கு, அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. பிகாம் படிச்சவங்களுக்கு ஸ்கோப் நிறைய இருக்கு. எதுவும் வேணாம் சார் எனக்கு, நான் வந்து பல பேர் வந்து நான் ஒரு ஆண்டர்பிரனர் ஆகணும்னா ஹவு டு பிகம் an entrepreneur. சிப்காட்ல போனா என்ன செய்யலாம், சிப்கோல என்ன செய்யலாம், டிக்கு என்ன செய்யுது, டிக்கு என்ன செய்யுது, இவ்வளவு விஷயங்கள் வந்து கொடுக்குறாங்க, சப்ஜெக்ட் கொடுக்குறாங்க. யாரை நீங்க போய் அணுகணும், எந்த இடத்துல அணுகணும், எப்படி ஆண்டர்பிரனர் ஆகணும், இதை சொல்லி கொடுக்குறாங்க பிகாம். நீங்க பிகாம்ல வந்து மல்டிஃபேசினேட்டட் பர்சனாலிட்டிங்கிறாங்க. பிகாம் வந்து பல பாடங்களுடைய கலவையா இருக்கு. அதனால பிகாம் படிச்சா எது வேணாலும் போடும். என் சப்ஜெக்ட் பின்னாடி எம்எஸ்சி வரணும், என்னுடைய பேருக்கு பின்னாடி எம்எஸ்சிங்கிற வார்த்தை வரணும். எம்எஸ்சி சைக்காலஜி, எம்ஏ தமிழ். இப்ப சயின்ஸ் படிச்சவங்க காமர்ஸ் படிச்சவங்க, காமர்ஸ் படிச்சவங்களால சயின்ஸ் படிக்க முடியாது. மறுபடியும் +1 +2 சுவாலஜி பாட்னி இதெல்லாம் படிச்சுப்போம். ஆனா எம்பிஏங்கிறது யார் வேணாலும் படிக்கலாம்னு கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா உங்களுடைய ஆற்றலை மேம்படுத்தணும். அரசாங்கத்தினுடைய நோக்கம் என்ன, உங்களுடைய ஆற்றல நிர்வாக ஆற்றலை மேம்படுத்தணும். யார் வேணாலும் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்களா, நீங்க எம்பிஏ பண்ணலாம், மாஸ்டர் டிகிரி பண்ணலாம். அப்ப பிகாம்க்குன்னு ஒரு ஸ்கோப், ஒரு எவர் கிரீன் பார்த்து எப்போதுமே இருந்துட்டு இருக்கு. துரதிருஷ்டவசமா சரியா அதை பயன்படுத்தல. இன்னைக்கு உலகத்தினுடைய மக்கள் தொகையில 2வது இடத்துல இருக்கும். கிட்டத்தட்ட அரசாங்கத்தினுடைய விதிகள் படி பாத்தீங்கன்னா ஏறக்குறைய எல்லாருமே டாக்ஸ் பேயர்ஸா கொண்டு வர்றாங்க. அவங்க டாக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும், எதுல இன்வெஸ்ட் பண்ணணும், ஃபைனான்சியல் அட்வைசர் எதுல இன்வெஸ்ட் பண்ணணும், வர்ற பணத்தை எப்படி சிக்கனமா செலவு பண்ணணும், பேங்க்ல போட்டா அதுல எந்த பிளான்ல போடணும், போஸ்ட் ஆபீஸ்ல போட்டா என்ன பிளான்ல போடணும், எவ்வளவு தூரம் கோல்டன் இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும், இதெல்லாம் தரவா சொல்லி கொடுக்குறவன் நல்ல ஒரு அக்கௌண்டிங் நாலேஜ் உள்ளவனால மட்டும்தான், வேற யாராலையும் முடியாது. நைஸ் சார். நான் உங்ககிட்ட இன்னைக்கு வந்தது சார் 11th and 12th அக்கவுண்ட்ஸ், அதுக்கப்புறம் பிகாம் எப்படி கொண்டு போகலாம்ங்கிறதுதான் நான் உங்கள்கிட்ட இன்ட்ராக்ஷன் வந்தேன். ஒரே வீடியோலயே நீங்க எம்காம் வரைக்கும் போயிட்டீங்க. 10th முடிச்சு, அதான் ஃப்ரெண்ட்ஸ் 10th முடிச்சிருக்கீங்க. எல்லாரும் இன்ஜினியரிங் தான் படிக்கணும், ஒரு பயாலஜி குரூப் தான் எடுக்கணுங்கிறது ஒவ்வொருத்தரும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனா ஒரு யாராவது எதுக்கு இப்போ இன்ஜினியரிங் எடுக்கிறீங்க, எதுக்கு பயாலஜி குரூப் எடுக்கிறீங்க, அக்கௌண்ட்ஸ் போங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்க தப்பா நினைக்காது, அவங்க உங்களுக்கு நல்லதுதான் பண்றாங்க. இப்போ பயாலஜி குரூப் எடுத்துட்டு டாக்டர் ஆகணுங்கிறதுக்கு நீட் எக்ஸாம் இருக்கு. நீட் எக்ஸாம் வருஷம் நடக்குது சார். அது நீட் தேவையா தேவையில்லையா ஒரு ஆர்குமெண்ட், அது அவங்களுக்கு தனி. ஆனா காமர்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் குரூப் எடுத்து பிகாம் அண்ட் எம்காம், பிகாம் படிச்சாலும் சரி, எம்காம் வரைக்கும் படிச்சாலும் சரி, நம்மளோட ஃபியூச்சருங்கிறது மற்றதை விட நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். இன்னும் இல்லை, யூபிஎஸ்சி நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் சார், இப்போ எம்பிஏ படிக்க போறேன். எம்பிஏ சாதாரண கேட்குறேன். நடிகர்கள் நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க. அந்த சம்பாதிக்கிற பணத்தை எதுல இன்வெஸ்ட் பண்ணணும், யார் ஆடிட்டர், அக்கௌண்டன்ட் அப்படி. கரெக்ட். ஆமா, அதுதான் அதான் சார் நான் சொல்ல பாருங்களேன். இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம் படிச்சிருக்கேன், ப்ரிப்பேர் பண்றது தான் உங்களுக்கு தெரியும்.
பிடெக் நான் டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் முடிச்சிருக்கேன், பிடெக் எலக்ட்ரிக்கல் முடிச்சிருக்கேன், எம்பிஏ ரயில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் முடிக்க போறேன். இப்போ எம்பிஏல ரயில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பாதி அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டதா இருக்கு, எக்கனாமிக்ஸ் சம்மந்தப்பட்டதா இருக்கு. யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுல யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் கோச்சிங் பிரைம் மினிஸ்டர், ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவங்க என்ன டிஸ்கஸ் பண்றாங்க, என்ன பில்ல பாஸ் பண்றாங்க, அது பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷனே அதனால தான் படிக்க வேண்டியதா இருக்கு. ஒன்றும் இல்லை, சாதாரண ஒரு விஷயம். ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் சொல்றாங்க, எம்ப்ளாயிஸ் கேட்டு அதனுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸை ஃபைனான்ஸ் மினிஸ்டர் யார் சொல்லி தருவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அக்கௌண்டிங் நாலேஜ் இவ்வளோ வரும். சார் இதனால வந்ததுன்னா கேஷ் டெபிசிட் இவ்வளோ வரும், ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி இருக்கும். நியூ அதை பழைய மேனாள் முதல்வர் வந்து இதுக்கு மாற்ற ஒரு திட்டத்தை அறிவிச்சார். நீங்க இதுல வேணாலும் போய்க்கலாம், அதுல வேணாலும் வரலான்னு. டாக்ஸ் அந்த அந்த ஒரு இது சொன்னாங்க, அந்த கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம், அதுல பலன் என்ன ஆயிடுது. ஸோ அக்கௌண்டிங் நாலேஜ் உள்ளவங்களால மட்டும்தான் இந்த நாட்டை சரியா திட்டமிடல் பாதையில கொண்டு போக முடியும், நிதி சார்ந்த விஷயங்களை கொண்டு போக முடியும். அக்கௌண்டிங் நாலேஜ் இல்லாம ஒருத்தர் இருந்தா அப்படின்னா யாரும் இருக்க மாட்டாங்க, நாலேஜ் இல்லாம யாரும் இருக்க மாட்டாங்க. ஒன்றுல வீட்டுல வந்து நம்ம அம்மா பாட்டிலாம் பிகாமோ எம்காமோ படிச்சுட்டு நிர்வாகம் பண்ணிட்டாங்க. நாளைக்கு கடை கிடையாதா, இருக்கிற காய்கறியை வச்சு என்ன செய்யணும், இருக்கிறத வச்சு எப்படி சமையல் பண்ணலாம் அப்படிங்கிறது கூட ஒரு பிளானிங் தான். அதுவும் ஒரு நாலேஜ், பிகாம் நாலேஜ் தான். இப்ப பிளானிங், ஆர்கனைசிங், கோஆர்டினேட்டிங், கண்ட்ரோலிங், ரிப்போர்ட்டிங், போஸ்ட் கார்டுன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நம்ம எல்லா மனிதர்கள்ட்டையும் இருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் இன்ட்ராக்டா எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அக்கௌண்டிங் நாலேஜ் நிறைய தரவா எதுல இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்ணதுல நீங்க ஒரு சாதாரண ஒரு சொன்னாங்க 500 ரூபாய்க்கு பிளாட் வாங்கணும் சார், 2 வருஷத்துல 800 ரூபாய் ஆயிடும், இல்ல 1000 ரூபாய்க்கு போயிட்டு 2 வருஷத்துல 1000 ரூபாய்க்கு ஒருத்தன் வாங்கினாங்கன்னா 500 ரூபாய்க்கு வாங்கினவன் 2 வருஷத்துல 1000 ரூபாய் போச்சு. 1000 ரூபாய்க்கு வாங்கினவன் 2 வருஷத்துல 2000 ரூபாய்க்கு போனா சத்தியமா போகும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட சாச்சுரேஷன் போயிட்டு அதுக்கப்புறம் ஹைக் இருக்கும், லிட்டில் பிட் தான் ஹைக் இருக்கும், இதே அளவுக்கு இருக்காது. அதனாலதான் என்ட்ரி பாயிண்ட் தான் உங்களுக்கு ஹைக் கிடைக்கும். நீங்க பிகாம் படிச்ச உடனே என்ட்ரி பாயிண்ட் போய் ஹைக் எதுவோ அதுல நோக்கி போயிட்டு அதுக்கு நீங்க 8th 9th பேரண்ட்ஸ் இதை பார்க்கக்கூடிய ஒரு சில பேரண்ட்ஸ் கூட அக்கௌண்டிங் நாலேஜ் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கணும். இதை படிச்சுன்னா எப்படி எல்லாருமே டாக்டர் எல்லாருமே இன்ஜினியர் ஆயிட்டாங்கன்னா என்ன மாதிரி வாத்தியார் குத்தி வந்து யார் இருப்பா, யூடியூபர் யார் இருப்பா, யூடியூப் செய்யணும்னா யார் இருப்பா, இந்த கிளாஸஸ் செய்யணும்னா யார் இருப்பா. இப்ப இந்த ஷர்ட் போடுறோம், இந்த ஸ்லைடர் பண்ணணும்னா அது கூட ஒரு கால்குலேஷன் மெஷர்மெண்ட் வச்சிருக்காங்க, இத்தனை எம்எம் இருக்கணும், அதுவும் ஒரு நாலேஜ் தானே. அதை எப்படி பண்ணணுங்கிறத காமர்ஸ் வாத்தியார் சொல்லிட்டாங்க, அதை நீங்க எப்படி எடுத்துக்கணுங்கிறத காமர்ஸ் வாத்தியார் சொல்லிட்டாங்க. இந்த வர்ற பணத்தை நீ எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு காமர்ஸ் வாத்தியார் சொல்லிட்டாங்க. ஸோ பிகாம் படிச்சா 35 மாதத்துக்கு நம்ம இருக்கக்கூடாது, நம்ம வாழ்க்கையை ஷேப் பண்ணி அப்படி ஷேப் பண்ணி திட்டமிடு. சார் 81 84 86 நான் எம்காம் படிக்கிறப்பே நான் ப்ரொஃபஸர் ஆகணும்னு உத்தியோகத்தணும், பச்சைங்களை கைத்துக்கணும் உத்தியோகம் ப்ரொஃபஸர் ஆகணும். நானே ஒரு சாதாரண ஒரு டவுன்ல இருந்து போன ஆளே நானே முடிவு பண்றேன்னா இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்லாம் மிகப்பெரிய நாலேஜ் உள்ளவங்களா இருக்கு, பிரிச்சு மேயறாங்க எல்லாத்தையும். அவங்க எல்லாம் நினைச்சாங்கன்னா எங்கேயோ போடும் சார், ஏதாவது அவங்க திட்டமிடுமா சார். ரொம்ப நல்லா இருந்தது சார். ஃப்ரெண்ட்ஸ், சார் கிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி 11th and 12th காமர்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ், அப்புறம் பிகாம், இதுல இருக்கிற ஸ்கோப் மற்றதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவே இருக்கு. ஈவன் நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றோமா, டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, இந்த சிஏ, அப்புறம் இந்த இது இருக்குது ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ், யூபிஎஸ்சில ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ் கூட ஒரு சர்வீஸ் இருக்கு. எல்லாத்துக்கும் பேசிக்ஸ், ஈவன் நம்ம இன்ஜினியரிங் பேக்ரவுண்டா இருந்தாலும் கவர்மெண்ட்லயே ஏடிஎஸ் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆடிட்டர் ஜெனரல் ஆஃபீஸர், அங்கேருந்து வர்றது தான் கவர்மெண்ட்டே கற்றுருக்கணும். அவங்க என்ன ஒப்பீனியன் கொடுக்குறாங்க அப்படின்னு அவங்க தான் சில விதத்துக்கு ஆடிட் அப்ஜெக்ஷன் பண்ணுவாங்க, இதை செய்யக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு.
ஒரு நாட்டினுடைய நிதி சரியா இருக்கணும், அது வேல்யூபுள்ளதா இருக்கணும் அப்படின்னா அந்த நாட்டுல இருக்கக்கூடிய அக்கௌண்டன்ட் எந்த அளவுக்கு திட்டமிடுறானோ அதுதான். இதை விட தெளிவா வேற யாரும் ஒரு விஷயம் சொல்ற இடத்துல சில பேர் அந்த காலேஜ்ல தான் நான் போய் பிகாம் பண்ணணும், இந்த காலேஜ்ல தான் நான் போய் பிகாம் பண்ணணும், இல்ல சிட்டியில இந்த காலேஜ்ல தான் பிகாம் பண்ணணும். அப்படி ஒன்றும் ஸ்பெஷாலிட்டி இல்லை. நீ பிகாம் படிச்சிருக்கியான்னு பாக்குறானே ஒழிய எந்த காலேஜ்ல படிச்சியான்னு பார்க்க போறதில்ல. நீ பிகாம்ல என்ன மார்க் வாங்கியிருக்கேன்னு பாக்குறானே ஒழிய நீ அந்த காலேஜ்ல படிச்சிருந்தா என்ன மார்க்னு பார்க்க போறதில்ல. இன்டர்வியூல அந்த டைப் ஆஃப் இன்டர்வியூ நீ உன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அதுதான் பாக்குறானே ஒழிய அந்த நாலேஜ் இருக்கா. மிகப்பெரிய காலேஜ்ல வந்து படிச்சுட்டு வேலை கிடைக்காதவங்களும் இருக்கா, சாதாரண ரூரல் பெல்ட் காலேஜ்ல படிச்சு டாப்புக்கு போனவங்க இருக்கு. சோ அது எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. கண்டிப்பா சார். ஃப்ரெண்ட்ஸ், இதான் நாங்க சொல்ல வர்றது. காமர்ஸ் அண்ட் அக்கவுண்ட்ஸ் அண்ட் பிகாம் இது படிச்சா நிச்சயம் ஒரு மற்ற ஃபீல்ட்ல எப்படி இருக்கோ அதை விட ஒரு படி மேலேயே இருக்கலாம், மாஸ்டரா இருக்கும். நம்மளோட கெரியர் டீலிங் வித் மணி, பணத்தை டீல் பண்றது, ஃபினான்ஸை டீல் பண்றது மாதிரி ஒரு கெரியர் ஆப்ஷன் இருந்தா நிச்சயம் நமக்கு நம்மளோட கெரியர் ஒரு சக்சஸ்ஃபுல்லான கெரியரா தான் இருக்கு. பேரண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. 10th இப்போதான் ரிசல்ட் வந்திருக்குது, 11th 12th ரிசல்ட் வந்து எல்லாம் காலேஜ் அட்மிஷன்ஸ்ல பிஸியா, எந்த காலேஜ் சேர்க்கலாம், எந்த கோர்ஸ் படிக்கலாம்னு சர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க. 10th முடிச்சவங்களா இருந்தாலும் சரி, 12th முடிச்சவங்களா இருந்தாலும் சரி, நிச்சயம் அக்கவுண்ட்ஸ் குரூப் அண்ட் பிகாம் அண்ட் எம்காம் அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் எடுத்தா நிச்சயம் ஒரு சக்சஸ்ஃபுல்லா கெரியர் இருக்கும்னு நம்பல நிச்சயமாவே இருக்கும். டெஃபினட்டா இருக்கு. கூடுமான வரைக்கும் பிகாம் ஜெனரல் படிக்கிறது. பிகாம் ஜெனரல் பல பேரண்ட்ஸ் புரியுறதுல இல்லாம பிகாம் சிஏனா சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் நினைக்கிறாங்க. பிகாம் சிஏனா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். அநேக காலேஜ்ல கம்ப்யூட்டர் வச்சுட்டு சொல்லி தரணும். எல்லாரும் கம்ப்யூட்டரை வச்சுட்டு மாணவர்களுக்கு 40 கம்ப்யூட்டரை வச்சுட்டு சொல்லி தராங்களான்னா அது பெரிய கொஸ்டின். அதுக்குள்ள நுழைய நான் விரும்பல. பிகாம் ஜெனரல் படிங்க, எல்லாத்துலயும் வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா பிகாம் முடிச்ச உடனே காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி கவர்மெண்ட் போஸ்டிங் போடணும். நிச்சயம் சார். பிகாம் முடிச்ச உடனே லா சேர்த்துக்கலாம், பிகாம் முடிச்ச உடனே எம்பிஏ சேரலாம். அதனால பலதரப்பட்ட ஸ்கோப் இருக்கு. கொஞ்சோண்டு நம்ம பயன்படுத்தணும். அப்படியே வெறும் செல்லுல 1008 நல்ல விஷயங்கள் இருக்கு. அந்த கெட்ட விஷயங்களை தள்ளி வச்சுட்டு நல்ல விஷயங்களை தேடி போனோம்னா அது சுரங்க மாதிரி நமக்கு வந்துட்டு கிடைச்சிட்டே. சார் அந்த மாதிரிதான் பிகாம் முடிச்சுட்டு என்னடா நம்ம இந்த மாதிரி கோர்ஸ் படிச்சுட்டோமேன்னு யாரும் நினைக்க வேணாம். நீங்க ஒரு கரெக்டான வேலை இருக்கீங்க, கரெக்டான கெரியர் பார்ட்ல இருக்கீங்க. ஈவன் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னாலும் கண்டிப்பா எக்கனாமிக்ஸ் ஃபினான்ஸ் நாலேஜோட ப்ரிப்பரேஷன் பண்றது, ஈவன் நம்ம அந்த இன்டர்வியூ கிராக் பண்ற வரைக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நல்லா சக்சஸ்ஃபுல்லான ஒரு ரிசல்ட் தான் கொடுக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார், உங்களோட டைமுக்கு தேங்க்யூ சார். நிச்சயம் உங்களை அடுத்தடுத்த வீடியோஸ்ல இன்னும் உங்களோட இன்புட்ஸுக்காக வெயிட் பண்றோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். மாணவ கண்மணிகளுக்கு வாழ்த்துக்கள். நல்ல ஒரு கெரியரை சூஸ் பண்ணுங்க, அதுல உச்சம் தொடுவதற்கு பாருங்க. வெறும் பிகாம் படிச்சுட்டு அதோட நிறுத்திடாதீங்க. அடிஷ்னலா லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனை கொடுக்கக்கூடிய கோர்சஸ்லாம் பண்ணுங்க. அப்பதான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார்.